வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் மிக குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். வணக்கம். உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற போஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் அதை எப்படி பப்ளிக்கு மாற்றுறது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபைல் லாக்கிங் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாக்குனா இந்த மாதிரி இருக்கும் பார்த்துங்க. இப்போ லாக்கில் இல்லை என்கிட்ட. ஸோ லாக்கு ப்ரொஃபைல்னா லாக் பண்ணிட்டோம்னா ப்ரொஃபைல் லாக் ஆகிரும் பார்த்துங்க. ப்ரொஃபைல் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபைல் லாக்கை வந்துட்டு நம்ம திரும்ப எடுக்கணும்னா இந்த அன்லாக் இருக்குது பார்த்தீங்களா, அன்லாக் எடுத்துகிட்டு டச் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் வருது பார்த்தீங்கன்னா, இதை டச் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் அன்லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்டுக்குள்ளே போங்க. போஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் சிம்பிள் வந்துச்சுன்னா அது பப்ளிக்னு அர்த்தம். அல்லது உங்களுக்கு 2 ஆளுகள் இருக்க மாதிரி காமிச்சிச்சுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறப்ப வச்சுருக்கீங்க. அப்போ அதை எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது மாதிரி அதை வந்து நம்ம அதை அன்லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் தான் இருக்குது. அப்படியே போஸ்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ அன்லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. பழைய போஸ்ட்லாம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா லாக்கில் தான் இருக்கும். அதை எப்படி அன்லாக் பண்ணுறது வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு திரும்ப உங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உள்ளேக்கு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி லாக் இருக்குது பார்த்தீங்களா, யுவர் ஆக்டிவிட்டி லாக் டச் பண்ணுங்கள். யுவர் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணுங்கள். மேனேஜ் போஸ்ட் வரைக்கும் அதை டச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணுங்கள். இதில் ஆல் டச் பண்ணுங்கள். ஆல் டச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது யுவர் போஸ்ட்டு ஃபோட்டோ அண்டு வீடியோஸ் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் காமிக்கும். காமிச்சது பக்கம் இந்த ஆல் இருக்குது பார்த்தீங்களா, ஆல் கொடுத்துருங்க. ஆல் கொடுத்ததும் உங்கள் போஸ்ட்லாம் ஆல் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். சேஞ்ச் ஆடியன்ஸ் டச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா என்னது பப்ளிக்காக இருக்கும். உங்களுக்கு ப்ரெசன்ஸில் இருந்துச்சுன்னா இதை பப்ளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். அதுபோக இதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பப்ளிக் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குற போஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி எடுக்கிறது வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறீங்க கேட்குறீங்க,
அதில் செட்டிங்குள்ளே போங்க. த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இது செட்டிங் வந்துச்சு. அதில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ப்ரைவேசி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அங்கே ப்ரைவேட் அக்கௌண்ட்டு உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா, ப்ரைவேட் போட்டிருந்தீங்கன்னா இங்கே இந்த மார்க் காமிக்கும். நான் ப்ரைவேட் போடல, பப்ளிக் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ப்ரைவேட் இருந்துச்சுன்னா அது பப்ளிக் மாற்றிக்கங்க. அது வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ப்ரைவேசிக்கு நேராக பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கும். அதை மாற்றிட்டிங்கன்னா பப்ளிக் ஆயிரும். இப்படி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருந்து நம்ம பப்ளிக்காக மாற்றிக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ டு ஆல்.